ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எள்ளு அறுவடை தான் காமிக்க போகிறேன். இது வந்து ஷார்ட் வீடியோ தாங்க. இதோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இதில் என்னோடய எள்ளு அறுவடை எப்படி பண்ணாங்க, இல்லை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என் யூடியூப் சேனலில் போய் பார்த்து நீங்களும் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த எள்ளு அறுவடை வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ வந்து இது அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு களை எடுத்தோம். அப்புறம் உழவு ஓட்ட காசுலாம் சேர்த்து ஒரு 5,000 வந்திருக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமே மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் கூலி எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. இது ஒரு 3 வயல் நாங்கள் போட்டோம். ஒரு 5 ஆள் வச்சு நாங்கள் இதை ஃபுல்லாக அறுத்து இதை கட்டி மூடி வச்சு 5 நாள் கழித்து இதை அடித்து அது பாதி தாங்க உழுந்துச்சு, பாதி உழுகலை. திருப்பியும் 5 நாள் கழித்து திருப்பியும் மூடி வச்சு 2 பட்டமாக செஞ்சு இதே மாதிரி சலிச்சுட்டு உட்காந்துருந்தோங்க. சலித்து இது வந்து யாருக்குமே எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாங்க. சொன்னால் ஒத்துக்காமல் இதை ஆள் விட்டால் இது சுத்தமாக எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு வீட்டில் இருக்கவங்களே பார்த்து செஞ்சவங்க. இதை செஞ்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சலிக்கிறதுல எள்ளும் அந்த இதுவும் விழுந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபேன் போட்டு இந்த மாதிரி சலிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு ஜலிச்சு, அடுத்து சலிச்சு, இது வந்து 2 பட்டமாக பண்ணி இது எங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சுங்க. இனிமேல் எள்ளே போட வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அந்தளவுக்கு கொண்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 8-9,000 செலவு பண்ணியிருப்போம். ஆனால் இந்த எள்ளு போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2,000-3,000 போவோங்க. அவ்வளோதான் போவோம். இது பாருங்கள், இது இல்லாமல் இது பெரிய வேலைங்க. இடுப்பு வலிக்கு செஞ்சு இந்த சொனம் ஒத்துக்காமல் உடம்பு சரியில்லாமல் போய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எள்ளு இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்துச்சு, இதோட ஈஸி மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லுமே நான் யூடியூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி சலிச்சிட்டோங்க. இந்த மாதிரி ஃபேன் காற்றுல விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். அதில் வந்து எள்ளு ஒரு சைடும் தூசி ஒரு சைடும் போச்சு. ஆனால் அந்த தூசி எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியல. பாருங்களேன், கொஞ்சம் கலந்து தான் வருது. வெளியே கொண்டு போனால் எள்ளோடு சேர்ந்து பறந்து போகுது. அந்த லெவல் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் அடக்கமாக பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து எங்கள் அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது ஃபுல்லுமே பண்ணிட்டாங்க. பண்ணி கடைசியாக இது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அவ்வளோதாங்க. இது பாருங்களேன், ஒரு 20 கிலோ வந்திருக்கோங்க. 3 வயல் போட்டு 20 கிலோ தாங்க எங்களுக்கு தெரிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. இது இன்னும் 2 தடவை ஜலிச்சா இன்னும் அரை மூட்டைக்கு போயிட மாட்டேங்குது. அந்தளவுக்கு தாங்க இருக்குது. மறக்காமல் என் வீடியோவை யூடியூப்பில் பாருங்கள்.